என்ன ஃப்ரெண்ட் பில்லெல்லாம் தூக்கிட்டு போறீங்க? ஏன் ஃப்ரெண்ட் நல்லா தூக்க கூடாதா என்ன? இல்ல ஃப்ரெண்ட், முன்ன பின்ன தூக்கி இருக்க மாட்டீங்களா, அதனால தான் கேட்டேன். நான் வேணா வாங்கிக்கவா? வேண்டாம் வேண்டாம், நானே தூக்கிப்பேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆமா, உங்க மேல அக்கறை இல்லாம போகுமா என்ன? ஃப்ரெண்ட் ரீல்லாம் சுத்த வேண்டாம். அப்பப்போ சுத்தலாமே. ட்ரை பண்ணா கிடைக்காதது எதுவும் இல்லைல்ல. கிடைச்சா சந்தோஷம் தானே. நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே அது உங்களுக்கு கிடைக்காது. அதனால அதை விட்டுட்டு இதை விட பெஸ்டா நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கலாமே. எனக்கு இதை விட பெஸ்டா வேற எதுவுமே தெரியல. எனக்கு இது கிடைச்சா போதும். சரி சரி. சரினா எனக்கு புரியல. அப்போ உனக்கும் என்ன பிடிக்கும் தானே? ஒரு ஃப்ரெண்டா பிடிக்கும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பிடிக்காது, இப்போ ஒரு ஃப்ரெண்டா பிடிக்கும். அப்புறம் என்ன பிடிக்க வைப்பேன். சரி, முடிஞ்சா பாத்துக்கோங்க. பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன புரியல? உன்னை பார்த்து தானே பேசிட்டு இருக்கேன். ஏய் ஆமாண்டி தமிழே, உங்க சித்தா ஊருக்கு தான் போறாரு. தமிழே நம்மளெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாரு, அவர் மட்டும் தான் போவாரு. யார் சொன்னா? நீங்க வரலாம், இப்பவே கூட்டிட்டு போயிடுவேனே. வரீங்களா? என்ன வரவா? சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன், அப்புறம் வந்துடுவேன் பாத்துக்கோங்க. ஐயோ, நீங்க வந்தா மட்டும் போதும். உங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுறேன். சரி இல்லையே. சரி சரி, என் கருப்பிக்கு பசிக்கும், நான் கொண்டு போய் பில்லு போட்டு வரேன். நீங்க இங்கேயே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட். ஏய் தங்கப்பிள்ள, எதுக்கு சாமி அழுவுற? ஏண்டி அழுகுற? சித்தா பேசலாம் என்ன? நான் இருக்கண்டி தங்க உனக்கு. வா நம்ம ரெண்டு பேரும் போய் விளையாடலாம். உங்க சித்தா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் பேசவே வேண்டாம். உங்க சித்தா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் டூ விட்டுறலாம், சரியா? அப்புறம் ஏண்டி அழுகுற? சரி சரி, உங்க சித்தா பேசணும் அவ்வளவுதானே. பேச வரடி. தங்கப்பிள்ள, நான் பேசலாம் இருந்துட்டு இருக்கீங்க. என் தங்கத்துக்கிட்ட நான் பேசாம எங்கிட்டு செல்ல போறேன்? சித்தா சென்னை போறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன். சரி சரி, ஃபர்ஸ்ட் அழுகிறத நிறுத்து. நீ அழுந்துட்டு இருக்கன்ட்டு அங்க பில்லு போட்டு அப்படியே ஓடி வந்தண்டி. இன்னும் ஆட்டுக்குட்டிக்கு பில்லே போடல தெரியுமா? கருப்பி வேற பாவமா பார்த்தா. ஆமா தமிழ், உங்க அம்மாக்காவுக்கு கருப்பி தான் முக்கியம். நாமெல்லாம் முக்கியமே இல்லை தெரியுமா? எப்ப பார்த்தாலும் கருப்பி கருப்பி கருப்பின்ட்டே தான் இருக்காங்க. நம்மள கண்டுக்க கூட மாட்டிக்கிறாங்க. என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. அடிராங்கி அழகி உன்னை பார்த்த தயங்கி மயங்கி கிறங்கி. ஏய், எதுக்கு அழுந்துட்டே இருக்க? இப்ப என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அதை நினைச்சு எதுக்கு உட்காந்து அழுந்துட்டே இருக்க? எது முடிஞ்சு போச்சு? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நான் தானே. புரியல, எந்த பிரச்சனைக்கு இப்ப நீ காரணம்னு சொல்லிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் தான். ஒரு நிமிஷம் என்ன பாரு. எதுக்கு? பாருன்னு சொன்னேன். இப்ப ஏன் இப்படி சொன்ன? நான் மட்டும் இன்னைக்கு கரெக்டா இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. எல்லாருமே சந்தோஷமா ஊருக்கு வந்தோம். திருப்பி வரும்போது எல்லாரையுமே நான் தானே கஷ்டப்படுத்துற மாதிரி ஆகிடுச்சு. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தேன்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்திருக்காதுல்ல. இன்னைக்கு ஊர்ல இருந்து எல்லாருமே சந்தோஷமா சென்னை வந்திருக்கலாம். எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டும்தான். கரெக்டு தான். நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்.
என் மேலே கோவமா இருக்கியா? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஒரு விஷயம் நடக்குதா அது நடக்கணும்னு இருக்கும், அதனால தான் நடக்கும். ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகணும்னு இருக்கா அது போகணும், அதனால தான் நம்மளை விட்டு போகுது. அப்படி எல்லா விஷயத்தையும் பாருன்னு நான் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். அது எப்பயுமே உன் முன்னையில ஏறாதுல்ல. மூளை கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ணாதானே ஏறுறதுக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோ என்ன. ஏய் ஏய், எனக்கு மூளை இல்லைன்னு நீ பார்த்தியா? ஆமாம் ஆமாம், எனக்கு நல்ல மூளை இருந்தால் நான் ஏன்டா போயும் போயும் உன்னை கல்யாணம் பண்ணுறேன்? அதெல்லாம் இல்லாதனால தான் போயும் போயும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ண பெரிய தப்பே உன்னை கல்யாணம் பண்ணது தான். நினைச்சேன் இப்பதான் நினைச்சேன். என்னடா எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாளே, இன்னைக்கு என்ன அதை பத்தி எதுவுமே சொல்லாம அவளையும் குறை சொல்லிட்டு இருக்காளேன்னு இப்பதான் நீ நினைச்சேன். அதுக்குள்ள சொல்லிட்டியா சொல்லு. ஆமாம், நீ தான் காரணம். நீ என்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா என்ன? ஓ, நான் கல்யாணம் பண்ணது காரணம். சரி, நீங்க ஏன் அந்த தாலியை கழுத்துல போட்டுட்டு இருக்கீங்க? கழட்டி வைக்க வேண்டியதானே. ம், அது எப்படி முடியும்? அது யாரோடைய தப்பு? என்ன யார் தப்புன்னு கேட்குறா? எல்லா தப்புமே நீ மட்டும்தான் பண்ணுவ. நான் எப்பயுமே தப்பு பண்ண மாட்டேன். ஓ, நீங்க எப்பயும் தப்பு பண்ண மாட்டீங்க, நான் எப்பயுமே தப்பு பண்ணுவேன். நீ ஒழுங்கா மறைச்சு வச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி காட்டிட்டு இருந்தா அப்படிதான் ஆகும். அதுவும் உன்னால தான். நீ தான் என்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருந்த. அதான் அது எப்படியோ ஆயிடுச்சு. என்ன நம்ம பண்ணிட்டு இருந்தேன் சொல்லு, என்ன நம்ம பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு. நீ தானே என்கிட்ட வம்பு பண்ண, உனக்கு தானே தெரியும். ஏய் ஃபர்ஸ்ட் உன்னை அழுகு, இல்லையா கோவமா சண்டை போடு, இல்லையா உன் மூஞ்ச நார்மலா வச்சு தொலை. எப்படியும் இல்லாம அழுகுறியா நான் நடிக்கிறியா? நான் என்ன உன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? ஏச்சே, நான் ரொம்ப நல்லவம்மா, சத்தியமா அப்படிலாம் நினைக்க மாட்டேன். அப்போ நீ என்ன கெட்டவன் சொல்றியா? எங்க கோவப்படணுமோ அங்க கோவப்படாத, எங்க கோவப்படக்கூடாதோ அங்க கோவப்படு. இப்படி ஒரு அடிமை சிக்கி இருக்குல்ல, அதனால எல்லாத்தையும் என்கிட்ட தான் காமிப்பேன். என்னன்னு கேக்குறேன். ரொம்ப தான் பேசிட்டு போயிட்டே இருக்க. உன்னை விட கொஞ்சம் கம்மியா தான் பேசுறேன். எப்ப பாரு என்கிட்டயே கோவப்பட்டுக்கிட்டு. உங்க மாமா அந்த கேள்வி கேட்டார்ல, வாயை திறந்து ஒரு பதில் வந்தது. என்கிட்ட மட்டும் இவ்வளோ வாய் பேசுற. இங்க பாரு, என்ன ஓவரா நக்கல் பண்ணேன்னு வச்சுக்கோயே, அவ்வளோதானே. டேய், காரை ஸ்டாப் பண்ணு. நான் எதுவும் பேசல, உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு வாங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு வரேன். அப்படி அந்த சைடில் போய் உட்காந்துட்டு அழுந்துட்டே வருவியாமா, நான் பாட்டில் கார் டிரைவ் பண்ணுவோம்தாமா. இனிமேல் நீ அழுந்தா நான் யானை கேட்டுட்டு தான் பார்த்துக்கிறேன். போடா போடி. இம்ச அதை நான் தான் சொல்லணும், யாரும் சொல்லணும்னு இல்லை பாரு. ஓயாத தாபம் உண்டான நேரம் நோயானதே. சீக்கிரமா போயிட்டு வா. இருக்க முடியாது. சீக்கிரம் வந்துரு. ஆமா, எனக்கும் என் தமிழை பார்க்காம இருக்க முடியாது, அதனால சித்தா சீக்கிரமா வந்துருவேன். இங்கிருந்து சீக்கிரம் கிளம்புனாதான்ப்பா ஊருக்கு சீக்கிரம் போக முடியும். கிளம்பு. சரிங்கப்பா. ஏங்க போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க. சரிப்பா, கிளம்பு, டைம் ஆச்சுல. சரிங்கம்மா. டேய், நான் உன்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அவனுடைய கதையை முடிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட பேமெண்ட் வாங்கிக்கோ. அவன் என்னையே சீண்டி பார்க்கறான்ல, அவனை நான் சீண்டி பார்க்க வேண்டாம். பேசி வச்ச அமௌண்ட் மட்டும் கரெக்டா எண்ணி வைங்க. அவனுடைய கதையை முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன். சொன்னா மட்டும் போதாதுடா, ஒழுங்கா பண்ணணும். ஏதாவது நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னா என் பேர் வெளியே வந்துச்சு, உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன், பாத்துக்கோ. பாஸ், என் உயிரே போனாலும் உங்க பேரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன நம்பலாம். சரி போ. சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சுட்டு வந்துடணும். ஓகே பாஸ். நீங்களும் சொன்ன பேமெண்ட்டை கரெக்டா பே பண்ணணும். அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுவேன். இப்போ எனக்கு அட்வான்ஸா 1,00,000 வேணும். நீ எல்லாமே கரெக்டா பண்ணி முடி, அதுக்கப்புறம் உனக்கு நான் காசு தரேன். இப்போ இங்க இருந்து கிளம்பு. சரி ஓகே. கதையை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேமெண்ட் வாங்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை பண்ணு. நீ என் கணக்கிலேயே இல்லடா. கீர்த்தியை சேவ் பண்றதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னை க்ளோஸ் பண்ணிட்டா அந்த கீர்த்தியை யார் என் கிட்ட இருந்து காப்பாத்துவாங்க? கீர்த்தி, உன்னை டார்ச்சர் பண்றதுக்காக நான் யார வேணாலும் கொல்ல தயங்கவே மாட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் கீர்த்தி, நீ மட்டும் சந்தோஷமாவே இருக்கவே கூடாதுடி. உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்த போறன்னு மட்டும் பாரு.